அதிமுகவுடைய மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி விஜய் அவர்களுடைய தாவிக கட்சியில இணைந்தாரு. இணைந்த கையோட கோபிச்செட்டிப்பாளையம் போன அவருக்கு அவருடைய தொண்டர்கள் அனைவரும் ஒரு ஆரவாரமான ஒரு வரவேற்பு குடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விமர்சித்து பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதே கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போன எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையன் பத்தின பல கருத்துக்கள முன் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே செங்கோட்டையன் அமித்ஷா சொல்லி தான் தாவேகாவுல போய் இணைந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையுமே முன் வச்சிருந்தாரு. இப்படி தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் மீது தொடர் விமர்சனங்கள் வந்த நிலையில தன்னுடைய ஒட்டுமொத்த விமர்சனத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா செங்கோட்டையன் அவர்கள் இப்போ ஒரு செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போ பேசின அவரு கடந்த 2 வருடங்களாகவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனோடு நான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடாம தான் இருந்தேன். ஆனா அதிமுகவுடைய நிலைய பார்த்ததுக்கு பிறகு இதை இப்படியே விடக்கூடாது. கட்சிய ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட மட்டும் தான் அவர்களோட பேச்சுவார்த்தையில நான் ஈடுபட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம துணை முதல்வர் அவர்களுடைய விமர்சனத்துக்குமே பதில் கொடுத்திருக்காரு. நான் யார் சொல்லியுமே தாவேகாவுல இணையல. ஒரு புதிய மாற்றத்திற்கான அரசியல உருவாக்கணும்னு நானும் நினைக்கிறேன். தமிழக மக்களும் நினைக்கிறாங்க. இளைஞர்கள் அனைவருமே துடிப்புடன் இருக்கிறாங்க. இந்த மாற்றத்த உருவாக்குறதுக்கு நானும் ஒரு புள்ளியா செயல்பட விரும்புறேன். அதனால தான் தாவேகாவுல இணைந்திருக்கேன்னு ஒட்டுமொத்த விமர்சனத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு பேசியிருக்காரு செங்கோட்டையன்.